நம்ம பார்க்க வேண்டியது இதே நார்வே இலங்கையில நடந்த பிரச்சனையில மத்தியஸ்தம் பண்றன்னு உள்ள வந்து ஒரு இனமே இன்னைக்கு அழிஞ்சு போச்சாங்க. இவங்க தான் போய் மத்தியஸ்தம் பண்ணாங்க. சோ நார்வேயோட ஸ்லேவ் ட்ரேட் லட்சக்கணக்கான ஆப்பிரிக்கர்களை உள்ள கொண்டு வந்து கையை வெட்டி காலை வச்ச உள்ள எடுத்துட்டு போனது. சாமி ஜீனோசைட் அங்க இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்களை கம்ப்ளீட்டா அழிச்சது. அதன் பிறகு ஐநாவுடைய ஒர்க்கிங் கமிட்டி சொன்னது இப்பவும் உங்க சொந்த நாட்டு மக்களை நீங்க ஈக்குவலா பண்ணல, நிறவெறி உங்களுக்கு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ஆப்பிரிக்கால இருந்து வந்த மக்களை உங்களோட சொந்த குடிமக்களையே நீங்க வந்து பாராபட்சமா தான் நடத்துறீங்க அப்படின்றதும் FAFO சர்வே படி 50% இமிகிரன்ட்ஸ் நீங்க வந்து உங்களை உள்ள வரவங்க எங்களுக்கு இந்த நாட்டுல சமூக உரிமை கிடையாது, எங்களை வந்து பாகுபாடு படுத்துறாங்க அப்படின்றதும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த நியோ நாசி ஸ்டைல்ல இந்த ஹியூமன் ரைட்ஸ் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நீங்க வந்து வெப்பன் வச்சு பண்றதெல்லாம் அந்த காலம். இது புது இந்தியா விளையாடிடாதீங்க. உங்களுக்கு இந்தியா தேவை, இந்தியாவுக்கு நீங்க தேவை கிடையாது. ஒரு நாட்டோடைய பிரதமர், இந்த பிரதமர் எங்களுக்கு மோதியா இருக்கலாம், நாளைக்கு வேற யாரா கூட வரலாம், அது விஷயம் கிடையாது. 140 கோடி மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டை நீங்க அவமதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா காலம் உங்களுக்கு தகுந்த பதிலடியை கண்டிப்பா கொடுக்கும். ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி, நல்ல விஷயம், ஹாப்பியா இருங்க. உங்களுக்கு கடவுள் அந்த இயற்கை வளத்தை கொடுத்திருக்கிறாரு. 69க்கு முன்னாடி நீங்க என்னவா இருந்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய பெர்லின்ல இருக்கக்கூடிய வரலாற்றை எடுத்து பாருங்க, இல்ல லண்டன் மியூசியத்துல இருக்கக்கூடிய வரலாற்றை எடுத்து பாருங்க. இன்னொரு முறை இந்த மாதிரியான கார்ட்டூன், இந்த மாதிரி சீட் எல்லாம் வேண்டாம். 140 கோடி மக்கள் திரும்ப அடிக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நீங்க தாங்க மாட்டீங்க.